ஓம் சாந்தி. 31/3/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 18/1/99 மதுபன். முரளியின் தலைப்பு: தற்சமய நேரத்திற்கேற்றபடி வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்தி சாதனையின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கேற்றாற் போல தவத்தினுடைய வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அதற்கு வைராகிய உள்ளுணர்வை எமர்ஜி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்று ஸ்நேகக்கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் விசேஷமாக ஸ்நேகத்தின் நாள் ஆகும். அதாவது 18/1 அப்படின்னா அது பிரம்மா பாபாவினுடைய நினைவு நாள் இல்லையா? ஆகையால இன்றைய தினம் ஸ்நேகத்தினுடைய தினம் அப்படின்னு சொல்றார். அமிர்த வேளையில் இருந்தே நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் ஸ்நேகத்தின் அலைகளில் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையின் இதயத்தின் ஸ்நேகம் திலாராம் தந்தையிடம் வந்து சேர்ந்து விட்டது. பாப் தாதாவும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஸ்நேகத்தின் கைமாறாக ஸ்நேகம் மற்றும் சக்திசாலி தன்மை என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாளை பாப் தாதா யக்ஞத்தின் ஸ்தாபனையில் விசேஷ மாற்றத்திற்கான நாள் என்று சொல்கிறார். இன்றைய தினம் பிரம்மா பாபா மறைமுக ரூபத்தில் பேக்போன் ஆகி, அதாவது முதுகெலும்பாகி, தன்னுடைய குழந்தைகளை சாகார ரூபத்தில் உலக மேடையில் வெளிப்படுத்தினார். அதாவது சாக்காரத்துல பிரம்மா பாபா இருக்கும் போது அவர்தான் நிமித்தமாக இருந்தார், எல்லாமே அவர்தான் செய்துட்டு இருந்தார். எப்போ பிரம்மா பாபா அவ்வியக்த ஆனாரோ அப்பதான் குழந்தைகளை மேடையில வெளிப்படுத்தினார். பிரம்மா குமார் குமாரிகள் வெளிப்பட்டாங்க. அப்போ தாதிமார்கள் பிரத்யட்சம் ஆனாங்க. எனவே இன்றைய நாள் குழந்தைகள் வெளிப்பட்ட நாள் என்று சொல்லப்படுகிறது. சக்திசாலியான நாள் என்று சொல்லப்படுகிறது. வில் பவர், அதாவது மனோபலம் கொடுத்த நாள் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா பாபா மறைமுகமான ரூபத்தில் காரியத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். அவர் தனியாக பிரிந்திருக்கவில்லை, உங்களுடன் தான் இருக்கிறார். ஆனால் மறைமுகமான ரூபத்தில் காரியத்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். பிரம்மா பாபா அவ்வியக்த ஆயிட்டார் அப்படின்னா பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு இல்லை, உங்க கூடவே இருக்கிறார். ஆனால் குப்தமாக மறைமுகமான ரூபத்துல காரியத்தை உங்க மூலமா செய்வித்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார். இந்த அவ்வியக்தமாகிய நாள் குழந்தைகளின் காரியத்தை தீவிர வேகத்தில் கொண்டு வருவதற்கான நாளாக இருக்கிறது. இப்பொழுது கூட ஒவ்வொரு குழந்தையின் குடைநிழலாகி பாலனையின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி தாய் குழந்தைகளுக்காக குடைநிழலாக இருப்பாரோ அதே போலவே அமிர்த வேளையிலிருந்து பிரம்மா தாய் நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளை பார்த்து பார்த்து பாலனை செய்து கொண்டே இருக்கிறார். சாக்காரத்தில் பொறுப்பில் குழந்தைகள் நிமித்தமாக இருக்கிறார்கள். ஆனால் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா தாய் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து குழந்தைகளுக்கு விசேஷமாக சக்தி, தைரியம், ஊக்க உற்சாகத்தின் பாலனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சிவபாபாவும் கூடவே இருக்கவே இருக்கிறார். ஆனால் விசேஷமாக பிரம்மாவின் பாலனையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பாக்கியத்தை உருவாக்கும் பிரம்மா ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமாக ஸ்நேகத்திற்கு கைமாறாக வரதானத்தை வழங்குபவராகி கொடுத்து கொண்டே இருக்கிறார். எந்த குழந்தைகள் எந்த அளவு அவ்வியக்த நிலையில் நிலைத்திருந்து சந்திக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன வரதானம் வேண்டுமோ அது சுலபமாகவே கிடைத்து விடுகிறது.
வரதானங்களின் திறந்த களஞ்சியம் இருக்கிறது. என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவு கிடைப்பதற்கான உயர்ந்த நாளாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு பிரம்மா பாபா மீது ஸ்நேகம் இருக்கிறதுனால அந்த ஸ்நேகத்திற்கு கைமாறாக விசேஷ வரதானங்களை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றார். ஆகையால அமிர்த வேளையில் என்ன வரதானம் வேணுமோ அது ஈஸியா கிடைக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்குது. திறந்த களஞ்சியம் அப்படின்றார். ஆகையால எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்கான உயர்ந்த நாள் அப்படின்றார். ஆனால் அவ்வியக்த நிலையிலிருந்து எடுத்துக்கணும். அவ்வியக்த நிலையில இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். ஸ்நேகத்தின் ரிட்டர்ன் என்றால் சகஜ வரதானத்தின் கிஃப்ட் கிடைக்கிறது. அதாவது ஸ்நேகம் இருக்கு அப்படின்னா ஸ்நேகத்தினுடைய கைமாறாக சகஜமாகவே வரதானங்களுடைய கிஃப்ட் கிடைக்கிறது அப்படின்றார். பரிசு கிடைக்கிறது. பரிசு பெறுவதற்கு உழைக்க வேண்டியதாக இருக்காது. சகஜமாகவே கிடைத்து விடுகிறது. கிஃப்ட் வேண்டும் என்று கேட்க வேண்டியதில்லை. தானாகவே கிடைத்து விடுகிறது. முயற்சி செய்வதின் மூலம் வரதானத்தின் அனுபவத்தின் பிராப்தி அடைவது அது வேறு விஷயம். ஆனால் இன்றைய தினம் பிரம்மா தாய் ஸ்நேகத்திற்கு கைமாறாக வரதானம் கொடுக்கிறார். வரதானங்களுடைய அனுபவத்தை அடைகிறீங்க, அது வேறு விஷயம். ஆனா இன்றைக்கு பிரம்மா தாய் ஸ்நேகத்தின் கைமாறாக வரதானம் கொடுக்கிறார். ஆக இன்றைய தினம் அனைவரும் சகஜமாக வரதானம் பிராப்தியானதின் அனுபவம் செய்தீர்களா? இப்பொழுதும் கூட உண்மையான உள்ளத்தின் ஸ்நேகத்தின் பலனாக வரதானத்தை அடைய முடியும். வரதானம் அடைவதற்கான சாதனம் இதயத்தின் ஸ்நேகம். அதாவது இதயத்தின் ஸ்நேகம் இருந்தது அப்படின்னா அதுக்கு கைமாறாக இப்போ கூட நீங்க வரதானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த தினத்திற்கான ஆஃபர் ஸ்நேகத்தினுடைய நாள், பாபா அவ்வியக்தமான நாள், சக்திசாலியான நாள். ஆகையால இப்போ கூட உங்களுக்கு உள்ளத்தின் ஸ்நேகம் இருந்ததுன்னா அதுக்கு ரிட்டர்னாக நீங்க வரதானங்களை அடைய முடியும் அப்படின்றார். ஸ்பெஷல் ஆஃபர். எங்கு உள்ளபூர்வமான ஸ்நேகம் இருக்கிறதோ அந்த ஸ்நேகம் எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்றால் அதன் மூலமாக பாப் தாதாவிடம் இருந்து என்ன அழியாத வரதானம் அடைய விரும்புகிறீர்களோ அதை அடைய முடியும். அந்த ஸ்நேகத்தின் பொக்கிஷம் ஒவ்வொரு குழந்தையிடமும் இருக்கிறதா? ஸ்நேகத்தின் பொக்கிஷம் இருக்கிறது. ஆகையால் தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஸ்நேகம்தான் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. மேலும் ஸ்நேகத்தில் இருப்பது மிகவும் சுலபம். முயற்சியின் உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. ஏனென்றால் ஸ்நேகத்தின் அனுபவம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது சிதறி கிடந்த ஸ்நேகமாக இருந்தது. கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே என்று இருந்தது. அப்படி சிதறி கிடந்த ஸ்நேகத்தை ஒரே ஒருவருடன் இணைத்து விட்டீர்கள். அதாவது பாப் தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு அன்பினுடைய அனுபவம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அந்த அன்பு சிதறி இருந்தது. இவங்க மேல கொஞ்சம் அன்பு, அவங்க மேல கொஞ்சம் அன்பு, பொருட்கள் மீது கொஞ்சம் அன்பு, உலகத்தின் மீது அன்பு அப்படின்னு அங்கங்கே சிதறி கிடந்தது. இப்போ அதே அன்பு ஆன்மீகத்துல ஸ்நேகம், உள்ளத்தின் ஸ்நேகமாக மாறி ஒருவருடன் இணைந்தது அப்படின்றார். ஏனென்றால் இதற்கு முன்பு தனித்தனி சம்பந்தமாக இருந்தது. இப்பொழுது ஒருவரிலேயே அனைத்து சம்பந்தங்களும் இருக்கிறது. ஆக அனைத்து ஸ்நேகமும் சுலபமாக ஒருவருடன் ஏற்பட்டுவிட்டது. எனவேதான் ஒவ்வொரு குழந்தையும் மீரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொல்கிறார்கள். ஆக ஸ்நேகம் எதன் மீது இருக்கும்? என்னுடையது என்பதின் மீது இருக்கும். அது மனிதர்களாக இருந்தாலோ, சம்பந்தமாக இருந்தாலோ, பொருளாக இருந்தாலோ, இடமாக இருந்தாலோ,
எங்க என்னுடையதுன்னு இருக்குமோ அங்க கண்டிப்பா அதன் மீது நமக்கு அன்பு இருக்கும், சிநேகம் இருக்கும். இப்போ நீங்க மேரா பாபான்னு சொல்லிட்டீங்க, என்னுடைய பாபான்னு சொல்லிட்டீங்க. ஆகையால ஒரு பாபா மீது அந்த ஆன்மீக சிநேகம், உள்ளத்தின் சிநேகம் இருக்கிறது அப்படின்றார். மேரா பாபா என்று சொன்னீர்கள் தானே? அல்லது தாதிகளுடைய பாபா மகாரதிகளின் பாபாவா? அனைவருடைய பாபா அல்லவா? இன்றைய தினம் ஒவ்வொரு குழந்தையும் எத்தனை முறை மேரா பாபா என்று உள்ளத்திலிருந்து சொன்னீர்கள். அனைவரும் மேரா பாபா என்று சொல்லி ஆன்மீக உரையாடல் செய்தீர்கள் அல்லவா? முழு நாளும் என்ன செய்தீர்கள்? சிநேகத்தின் மலர்களை பாப் தாதாவிற்கு அர்ப்பணம் செய்தீர்கள். பாப் தாதாவிடம் மிக நல்ல நல்ல சிநேகத்தின் மலர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. சிநேகமோ மிகவும் நன்றாக இருந்தது. அதாவது அந்த நினைவு நாள் அன்று எல்லாரும் போய் வந்து சாந்தி ஸ்தம் கிட்டேல பாபா ரூம்ல ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம் இல்லையா? ஸ்தூலத்துல நம்ம வைக்கிறோம். ஆனா அந்த ஸ்தூலத்துல அந்த மலர்களின் பின்னாடி ஒரு ஆன்மீக அன்பு, ஆன்மீக சிநேகம் இருக்கு இல்லையா? அதை பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க அர்ப்பணிக்கிற அந்த சிநேகத்தின் மலர்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு நல்லா இருந்தது, அவ்வளவு சிநேகம் நிறைந்ததாக இருந்தது அப்படின்றார். இப்பொழுது தந்தை கூறுகிறார், அந்த சிநேகத்தின் சொரூபத்தை சாக்காரத்தில் நடைமுறையில் வெளிப்படுத்துங்கள். அதுதான் சமமாக ஆகுவது. சமமாகுவதற்கான லட்சியமோ அனைவரிடமும் இருக்கிறது. இப்பொழுது நடைமுறையில் அந்த லட்சணங்கள் தென்பட வேண்டும். அதாவது பிரம்மா பாபாவின் மீது உங்களுக்கு எல்லாம் உள்ளத்தின் சிநேகம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த உள்ளத்தின் சிநேகத்தை வந்து சாக்காரத்துல நடைமுறையில எமர்ஜ் பண்ணுங்க. அப்போதான் நீங்க பாபாவுக்கு சமமாக ஆகுவீங்க. லட்சியம் என்னவோ இருக்கு, பாப் சமான் ஆகணும்னுட்டு. ஆனால் எப்போ நீங்க இந்த உள்ளத்தின் அன்பை நடைமுறையில வெளிப்படுத்துறீங்களோ, அந்த லட்சணங்கள் எப்போ வெளிப்படுதோ அப்பதான் நீங்க பாபாவுக்கு சமமாக ஆக முடியும் அப்படின்றார். அதாவது எந்த குழந்தையை பார்த்தாலும், யார் உங்களை சந்தித்தாலும், சம்பந்தம் அல்லது தொடர்பில் வந்தாலும், பரமாத்மா தந்தையின் குணங்கள் என்னவோ, பிரம்மா தந்தையின் குணங்கள் என்னவோ, அது குழந்தைகளின் முகம் மற்றும் நடத்தையில் இருந்து தென்பட வேண்டும். இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய உள்ளுணர்வு மற்றும் வைப்ரேஷன்ஸ் முற்றிலுமே தனிப்பட்டதாக இருக்கிறது என்று அனுபவம் செய்ய வேண்டும். மதுபனுக்கு வருகிறீர்கள் என்றால், சாக்காரத்தில் பிரம்மா பாபாவின் காரியங்கள் இங்கே நடந்த காரணத்தினால் இந்த பூமியில் தவத்தின், கர்மத்தின் மற்றும் தியாகத்தின் வைப்ரேஷன்ஸ் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் இங்கே இந்த உலகம் முற்றிலும் தனிப்பட்டது என்று சகஜமாக அனுபவம் செய்கிறார்கள். ஏனென்றால் பிரம்மா பாபா மற்றும் விசேஷ குழந்தைகளின் வைப்ரேஷன்ஸ் மூலம் வாயுமண்டலம் ஆன்மீகமாக உருவாகி இருக்கிறது. அதாவது மதுபனுக்கு யார் வந்தாலும் லௌகீகமாக இருக்காது, அலௌகீகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க பிரம்மா பாபா விசேஷ ஆத்மாக்கள் தவம் செய்த இடம், தியாகம் செய்து தவம் செய்த இடம். இந்த பூமியில தான் சிவ் பாபா பிரம்மா மூலமாக எப்படி ஒவ்வொரு கர்மம் செய்யணும்னு சொல்லி கொடுத்த இடம். அதனால சரித்திர பூமி, கர்ம பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகல இங்க யார் வந்தாலும் அந்த வைப்ரேஷன்ஸை அனுபவம் செய்வாங்க. அதே போலவே எந்த குழந்தைகள் எங்கே இருந்தாலும், கர்மக்ஷேத்திரம் எதுவாக இருந்தாலும், ஒவ்வொரு குழந்தையிடம் இருந்தும் தந்தைக்கு சமமான குணம், காரியம் மற்றும் உயர்ந்த உள்ளுணர்வின் வாயுமண்டலம் அனுபவத்தில் வர வேண்டும். இதற்கு தான் தந்தைக்கு சமமாக ஆகுவது என்று பாப் தாதா கூறுகிறார். இன்று வரையிலும் கண்டிப்பாக நான் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் என்ன இருக்கிறதோ, அந்த எண்ணம் இப்பொழுது முகம் மற்றும் நடத்தை மூலம் தென்பட வேண்டும்.
எண்ணத்துல இருக்கு உங்களுக்கு, பிராக்டிக்கல்ல காட்டுங்க அப்படின்றார். யாரெல்லாம் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து இந்த ஆத்மாக்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்ற ஓசை வெளிப்பட வேண்டும். இடையிடையே இரும்பல் வந்தது. அதற்கு பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறார், இன்று மைக்கு கெட்டுப்போய் விட்டது, ஆனாலும் சந்திக்க வேண்டும் அல்லவா. குல்சார் தாதியே பாபா மைக்குன்னு சொல்றார். இரும்பல் வந்துட்டே இருந்தது, ஆகையால பாபா மைக் கெட்டு போயிருக்கு, ஆனாலும் என்ன பண்றது, நான் குழந்தைகளை சந்திக்கணும் இல்லையா. இதுவும் மைக் அல்லவா. இந்த மைக் வேலை செய்யவில்லை என்றால் இந்த மைக்கும் வேலைக்கு உதவாது. அதாவது பாப்தாதா குல்சார் தாதி சரீரத்துல அவங்களுடைய வாயை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தொண்டை சரியில்லை, அந்த மைக்கு சரியில்லைன்னா ஸ்தூல மைக் இருக்குல்ல முன்னாடி, அது பிரயோஜனம் இல்லையே. நம்ம பேசினாதான் அந்த மைக் மூலமா எல்லாருக்கும் கேட்கும். அப்போ இந்த தாதினுடைய தொண்டை மைக்கு சரியில்லை அப்படின்னா இந்த மைக்கும் வேலைக்கு ஆகாது. பிரச்சனை இல்லை, இதுவும் சீசனின் பலன் ஆகும். சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த சீசன்ல அந்தந்த பழம் கிடைக்குது. அது போல 18th ஜனவரி அப்படின்னா குளிர்காலம். அப்ப இதுவும் அந்த குளிர் சீசனுடைய ஃப்ரூட், அவ்வளவுதான் அதனுடைய பலன். இரும்பல். அதாவது பாபா நமக்கு எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும், எப்படி ஏத்துக்கணும், எப்படி பேசணுன்றது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இரும்பல் வந்துடுச்சு அப்படின்னா அது வேற அர்த்தம். ஆனால் இந்த சீசனுடைய ஃப்ரூட் எனக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ நயமா இருக்கு. இயற்கையும் நம்ம நிந்திக்கல, ஆகையில யுக்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆக பாப்தாதா இப்பொழுது அனைத்து குழந்தைகளிடம் இருந்தும் இந்த வெளிப்படுதலை விரும்புகிறார். எப்படி வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் வார்த்தைகளின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதாவது வாய் மூலமாக நீங்க ஞானம் சொல்லும் போது, வாய் மூலமாக சேவை செய்யும் போது அதனுடைய பிரபாவம் ஏற்படுது. ரொம்ப நல்லா சொன்னாங்க, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது, புரிஞ்சது, ரியலைஸ் ஆனது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அப்படிலாம் சொல்லுவாங்க, ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஆனால் அதைவிடவும் அதிகமான பிரபாவம் குணம் மற்றும் கர்மத்தின் மூலம் ஏற்படும். ஒவ்வொரு குழந்தைகளின் கண்களில் இருந்தும் இவர்களின் கண்களில் விசேஷமாக ஏதோ இருக்கிறது என்று அனுபவம் ஆக வேண்டும். சாதாரணமானவர் என்று அனுபவம் செய்யக்கூடாது, அலௌகீகமாக இருக்கிறார் என்று அனுபவம் செய்ய வேண்டும். அவர்களுடைய மனதில் இவர் எப்படி இப்படி ஆனார், எங்கிருந்து ஆனார் என்ற கேள்வி எழ வேண்டும். இப்படி ஆக்குபவர் யார் என்று அவர்களே யோசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். எப்படி இன்றைய காலத்தில் கூட ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்க்கிறார்கள் என்றால் மனதில் இதை உருவாக்கியது யார் என்ற கேள்வி எழுகிறது. அதேபோல் தன்னுடைய தந்தைக்கு சமமாக ஆகும் நிலை மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள். பெரும்பான்மையான ஆத்மாக்கள் இந்த காலத்திலும் இந்த பௌதீக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே, இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டே இப்படியும் ஒரு ஆத்மா ஆக முடியுமா என்று யோசிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்கு ஆக முடியும் மற்றும் நாங்கள் ஆகி இருக்கிறோம் என்று இதை கண்கூடாக காண்பியுங்கள். இன்றைய நாட்களில் வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டை தான் அதிகமாக நம்புகிறார்கள். கேட்பதை விட அதிகமாக கண்கூடாக பார்க்க விரும்புகிறார்கள். எனவே உலகத்தில் நாலாபுறங்களிலும் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு சமமான வெளிப்படையான எடுத்துக்காட்டாக ஆகிவிட்டார் என்றால் தெரிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கடினம் இருக்காது. அதாவது இப்ப எல்லாம் உலகத்துல கேட்கறத விட பார்க்க விரும்புறாங்க. யோகத்தின் மூலமா அமைதியாக இருக்கலாம், குஷியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால்
அவங்க அது கண்கூடாக பார்க்க விரும்புறாங்க. பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, உலகம் ஃபுல்லா எத்தனை பிகேஸ் இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் இப்படி தந்தைக்கு சமம் ஆயிட்டீங்க, ஒரு கண்கூடான உதாரணமாக மாறிட்டீங்க அப்படின்னா ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் லேட் ஆகாது. அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது. மக்கள் ஈஸியா ஏத்துப்பாங்க. பிறகு உங்களுடைய பிரஜைகள் வெகு விரைவில் தயாராகி விடுவார்கள். நேரமும் உழைப்பும் குறைவு. அதே நேரத்தில் வெளிப்படையான எடுத்துக்காட்டை அனுபவம் செய்வதினால் பிரஜை என்ற முத்திரை இடப்பட்டு கொண்டே போகும். அதாவது நீங்க தந்தைக்கு சமமாகி பிராக்டிக்கல்ல ஒரு எக்ஸாம்பிளாக கண்கூடான எக்ஸாம்பிளாக மாறிட்டீங்கன்னா பிரஜைகள் உருவாகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பார்க்கும் போது அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, ஏத்துப்பாங்க. நீங்கள் ராஜா ராணியாக ஆகக்கூடியவர்கள் தானே, அப்படின்னா நான் சொல்ற நிலையை அடைந்து பிரஜைகளை உருவாக்குங்க அப்படின்ற. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இல்லறத்தில் இருந்தாலும் சரி, சேவை நிலையத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஸ்தூல சாதனம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் தங்குவதற்கும் வசதி இல்லை என்று அந்த மாதிரி ஒரு குழந்தை கூட இல்லை. எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் இருந்து கொண்டே அவசியமான சாதனங்கள் என்ன தேவையாக இருக்கிறதோ அது அனைவரிடமும் இருக்கிறது. அதாவது பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, என்னுடைய குழந்தைகளுக்கு வசதிகள் இருக்கு, வசதிகள் இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கு என்னென்ன தேவையோ, அவசியமான விஷயங்கள் என்ன தேவையோ அதெல்லாமே இருக்கு. ஆனா யாருக்கு? யார் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் சாதனங்களும் இருக்கு. சாதனங்கள் அப்படின்னா வசதி, ஸ்தூல பொருட்கள். சாதனை அப்படின்னா தவம். நம்ம என்ன லட்சியம் வச்சிருக்கிறோமோ அதுக்கு செய்யற முயற்சி அல்லது சாதனை. ஆகையால பாபா சாதனங்கள் எல்லாரிடமும் இருக்கு அப்படின்றார். ஒருவேளை யாரிடமாவது குறைவாக இருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய கவனக்குறைவு அல்லது சோம்பேறித்தனம்தான் காரணம். மற்றபடி நாடகத்தின் அனுசாரம் அவசியமான சாதனங்கள் அனைவரிடமும் இருக்கிறது என்பதை பாப் தாதா தெரிந்திருக்கிறார். எது அவசியமான சாதனமோ அவை இருக்கத்தான் வேண்டும். ஆனால் சில இடங்களில் அவசியத்தை விடவும் அதிகமான சாதனங்கள் இருக்கிறது, சாதனை குறைவாக இருக்கிறது. மேலும் சாதனத்தை உபயோகம் செய்வது அல்லது செய்விப்பது அதிகமாக இருக்கிறது. அதாவது வசதிகள் வேணும், அதுவும் அவசியமான வசதிகள் அப்படின்னா கண்டிப்பா வேணும். ஆனால் பாப்தாதா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சில இடங்கள்ல தேவைக்கு அதிகமாகவே வசதிகள் இருக்கு, ஆனால் அதுக்கேற்ற சாதனை குறைவாக இருக்கு அப்படின்றார். சாதனங்களை யூஸ் பண்ணிக்கோங்க, வசதியாக வாழுங்க, ஆனால் அதே நேரத்துல தவத்தை விட்டுடாதீங்க. செய்ய வேண்டிய சாதனையையும் நீங்க செய்யுங்க. அதாவது சாதனை என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று தவம் செய்வது, இன்னொன்று முயற்சி செய்து அந்த நினைத்த லட்சியத்தை அடைவது, அதுக்கும் சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இன்று, அதாவது தந்தைக்கு சமமாக ஆகும் தினத்தன்று அண்டர்லைன் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு அந்த காலத்துல 80sல பாண்டவ் பவன்ல அப்படி வசதிகள் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. வெறும் ட்ரைனிங் சென்டர் மட்டும்தான் இருக்கும், அங்கதான் தங்க வைப்பாங்க. ஒரு சில ரூம்ஸ்ல தான் அட்டாச் பாத்ரூம் இருக்கும், சில ரூம்ஸ் எல்லாம் டார்மெண்ட்ரிஸ். நிறைய பேர் தங்கணும், 40 பேர் 50 பேர் அப்படின்னு தங்க வைப்பாங்க. அதுக்கெல்லாம் ஜென்ரல் பாத்ரூம்ஸ் தான் இருக்கும், அதுவும் அட்டாச் கிடையாது. டாய்லெட்ஸ் தனியா இருக்கும், பாத்ரூம்ஸ் தனியா இருக்கும். சுடு தண்ணி வெளியில தான் இருக்கும், வெளியில இருந்து சுடு தண்ணி வாளில பிடிச்சி கொண்டு போகணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷால் பவன் கட்டுனாங்க. அப்போ வித் அட்டாச் பாத்ரூம்ஸ், வித் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் அதெல்லாம் வந்து கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுக்குதாம் கட்டுனாங்க. அப்போ இன்னும் சுக்குதாம்ல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா வசதி இருந்தது, சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓம் சாந்தி பவன்லயும் அப்படிதான். மெடிடேஷன் ஹால்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேர்ஸோ, சோஃபாவோ கிடையாது. ஓம் சாந்தி பவன் கட்டின உடனே நிறைய சோஃபாஸ், சேர்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அதுக்கப்புறம் கியான் சரோவர் உருவானது. அங்க பாருங்க நல்ல ஃபாரினர்ஸ்க்கு அவங்களுக்கு ஏத்த மாரி வசதிகள் வந்து செய்து குடுத்தாங்க. அதுபோல மதுபன் ஆகட்டும், சென்டர் ஆகட்டும், உங்களுடைய வீடாகட்டும், நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டிருக்கு, பாபா குழந்தைகள் ஆன பின்னாடி நெறைய பேர் வந்து முன்னேறி இருக்காங்க. நெறைய வசதிகள் வந்திருக்கு. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைச்சிருக்கு. வண்டி இல்லாதவங்களுக்கு வண்டி கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் எல்லாருமே வசதியா தான் இருக்கிறாங்க இப்போ பாபா குழந்தைகள். சில இடங்கள்ல தேவைக்கு அதிகமாவே இருக்கு. சென்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 80ஸ்ல மைக் இருக்காது, சேர் இருக்காது. கீழ தான் உட்காரணும் எல்லாரும். இப்ப 90ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ சேர்ஸ் என்ன, மைக் என்ன, ஸ்பீக்கர்ஸ் என்ன, எல்லா வசதிகளும் இருக்கு. ஆகையால செய்திருக்கீங்க, முயற்சி செய்திருக்கீங்க, சேவை செய்திருக்கீங்க, வசதிகளை உருவாக்கி இருக்கிறீங்க. அத நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல. என்ன செய்திருக்கிறீர்களோ, அதுவும் மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். ஓகே தான். எல்லாம் வந்திருக்கா வசதிகள் ஓகே தான். இப்பொழுது சாதனையை அதிகரித்து, எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை கொண்டு வருவது, இதற்கு பாப் தாதா விசேஷமாக அடிக்கோடு இட வைக்கிறார். பிரம்மா பாபாவை பாருங்கள். கடைசி வரை குழந்தைகளுக்கு வசதிகளை அதிகமாக கொடுத்திருந்தார். ஆனால் சுயம் அவர் சாதனங்களை உபயோகிப்பதிலிருந்து விலகி இருந்தார். வசதிகள் இருந்த போதிலும் விலகி இருப்பது இதற்குதான் வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த வசதியும் இல்லை, எனக்கோ வைராகியம் இருக்கிறது, நான் இருப்பதே வைராகியம் உடையவனாக என்று சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? அதாவது வைராகியம் என்றால் என்ன அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். எல்லா வசதிகள் இருந்தும் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு தான் பேரு வைராகியம். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் எல்லையற்ற வைராகியம் உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு வைராகியம் இல்ல. எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்றார். அதாவது என்கிட்ட எல்லாம் இருக்கு, எனக்கு எதன் மீது பற்று இல்ல, ஆசை இல்லைன்னா அதுக்கு பேரு வைராக்கியம். என்கிட்ட எந்த வசதி இல்ல, எந்த பொருள் இல்ல, எனக்கு வைராக்கியம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயமே வேறு அப்படின்றார். ஆகையால் அனைத்தும் இருந்த போதிலும் ஞானம் மற்றும் உலக நன்மை செய்யும் பாவனையோடு, தந்தையை மற்றும் தன்னை வெளிப்படுத்தும் பாவனையோடு இப்பொழுது சாதனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இருக்கட்டும். எப்படி ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் சாதனங்கள் ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை, இருந்தாலும் அனைவரும் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு என்ற பட்டியில் இருந்தார்கள். அந்த 14 வருடங்கள் தவம் என்ன செய்தார்களோ அந்த நேரம் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருந்தது. பாப் தாதா இப்பொழுது சாதனங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சாதனங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் இவை இருந்த போதிலும் எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். உலகத்தின் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கும் இந்த நேரம் இந்த விதியை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நாலா புறங்களிலும் ஆசைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆசைகளுக்கு வசமாகி ஆத்மாக்கள் நிறைய பிரச்சனையில், தொந்தரவுகளில் இருக்கிறார்கள். பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக இருந்த போதிலும் அவர்களும் ஆசைகளின் காரணமாக மன அமைதியின்றி பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். ஆத்மாக்களின் பிரச்சனைகளுக்கான முக்கியமான காரணம்
இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் மூலம் அந்த ஆத்மாக்கள் மீதும் வைராகிய உள்ளுணர்வை பரப்புங்கள். அதாவது உள்ளத்துல என்ன இருக்கோ அந்த வைப்ரேஷன்ஸ் தான் வெளியில பரவும். அப்போ நீங்க எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸை அந்த ஆத்மாக்கள் மீதும் பரப்பணும் அப்படின்றார். உங்களுடைய வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இல்லாமல் அந்த ஆத்மாக்கள் சுகமானவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக ஆக முடியாது. பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியாது. நீங்கள் மரத்தின் வேராக இருக்கிறீர்கள். மரத்தில் பிராமணர்களின் இடம் எங்கு காட்டப்பட்டிருக்கிறது? வேரில் காட்டப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆக அஸ்திவாரமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அலை உலகத்தில் பரவும். அதாவது சிருஷ்டி மரத்துல உங்களுடைய இடம் எங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க யாரு அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க அஸ்திவாரமாக இருக்கிறீங்க இந்த உலக மரத்திற்கு. வேறு பகுதியில உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆகையால வேரில் இருந்து தானே எல்லாமே போகும். உங்களுக்கு அந்த வைராகிய உள்ளுணர்வு இருந்ததுன்னா அப்ப வேரிலிருந்து முழு மரத்திற்கு என்ன பரவும்? அதே தானே பரவும். ஆகையால உங்களுடைய அலை பரவும் அப்படின்றார். அந்த அலை பரவும் போது மனிதர்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய தொந்தரவுகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதிலிருந்து அவங்களும் விடுபடுவாங்க. அவங்களுக்கும் எல்லையற்ற வைராகியம் ஏற்படும். எனவே விசேஷமாக சாகாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமமாக ஆகுவதற்கான விதியாக பாப்தாதா வைராகிய உள்ளுணர்வின் பக்கம் விசேஷ கவனத்தை கொடுக்க வைக்கிறார். இவர்கள் சாதனங்களுக்கு வசமாக இருப்பவர்கள் அல்ல, சாதனை செய்பவர்கள் என்று ஒவ்வொருவரின் மூலமாகவும் அனுபவம் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் மனிதர்கள் இவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் இவங்க சாதனங்களை யூஸ் பண்றவங்க இல்ல, சாதனையாளர்கள் அப்படின்றது, தவம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது அனுபவம் செய்யணுன்றார். அனைத்தும் இருந்த போதிலும் வைராகிய உள்ளுணர்வு இருக்க வேண்டும். அவசியமான சாதனங்களை பயன்படுத்துங்கள். ஆனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு வைராகிய உள்ளுணர்வோடு பயன்படுத்துங்கள், சாதனங்களுக்கு வசமாகி அல்ல. இப்பொழுது நாலா புறங்களிலும் சாதனையின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். அதாவது தவத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதற்கேற்றபடி இப்பொழுது உண்மையான தவம் அல்லது சாதனை தான் எல்லையற்ற வைராகியம் ஆகும். அதாவது எல்லையற்ற வைராகியம் இருந்தால் தவம் செய்யலாம் அல்லது சாதனை செய்யலாம். அப்ப நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கு. அப்ப அதற்கேற்றபடி தவம் செய்தீங்கன்னா அதுக்குதான் பேரு எல்லையற்ற வைராகியம். நேரத்திற்கு தகுந்தாற்போல் நம்முடைய மனநிலை மாறணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த வருடம் சேவையின் விஸ்தாரம் அதிகமாக செய்திருக்கிறீர்கள். இந்த வருடம் நாலா புறங்களிலும் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள். மேலும் சேவை மூலமாக சகயோகி ஆத்மாக்களும் அதிகமாக உருவாகி இருக்கிறார்கள். அருகில் வந்திருக்கிறார்கள், தொடர்பில் வந்திருக்கிறார்கள். ஆனால் சகயோகியாக மட்டும் ஆக வேண்டுமா என்ன? அதாவது 98ல தான் அந்த சேவை செய்யற விதங்கள் மெத்தட் எல்லாம் மாறிடுது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோ, டைம் மேனேஜ்மெண்ட்டோ, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் கோர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த 97 98ல அதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க. புது புது சேவைகள் தலைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலமா எல்லா இடங்கள்லையும் சேவை செய்ய முடிஞ்சது. ஆஃபீஸர்ஸ்குள்ள, ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ள, பொது இடங்கள்ல இது மாதிரி நிறைய முந்தி எங்கெங்க போக முடியலையோ இப்போ அங்கெல்லாம் ஈஸியா போக முடிஞ்சது. இது போல பாபா சேவையினுடைய விஸ்தாரம் வந்து ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் உங்க தொடர்புல வந்திருக்காங்க, க்ளோஸா வந்திருக்காங்க. உங்களுக்கு உதவியாளர்களாகவும் இருக்கிறாங்க, ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
அதோடு இருந்த போதுமா? சகியோகி அப்படின்னா உதவி செய்யக்கூடியவர்கள், ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி ஆத்மாக்கள் நிறைய பேர் இப்போ உருவாயிருக்கிறாங்க. அவங்க அப்படியே இருந்தா போதுமா? அதுவரைதான் அவர்களை வைக்க வேண்டுமா என்ன? நல்ல நல்ல சகயோகி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த சகயோகிகளான நல்ல குவாலிட்டியான ஆத்மாக்களை இன்னும் சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். அதாவது சேவை செய்யணும். அப்போதான் அவங்க நம்முடைய தொடர்புல வருவாங்க. இல்ல நாம அவங்களுடைய தொடர்புல போவோம். அந்த தொடர்புல அப்படியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க நம்முடைய சம்பந்தத்துல வரணும். அதுக்கப்புறம் பாபா குழந்தைகளாக மாறணும். அதுக்கப்புறம் வாரிசாக ஆகணும். அதனால சஹயோகி இடத்திலேயே வச்சிருப்பீங்களா? குவாலிட்டியான ஆத்மாக்களை சம்பந்தத்துல கொண்டு வாங்க அப்படின்றார். அனுபவம் செய்வீங்கள், அதன் மூலம் சஹயோகியிலிருந்து சகஜ யோகி ஆகி விடட்டும். அதற்காக ஒன்று தவத்தின் அல்லது சாதனையின் வாயுமண்டலம், இன்னொன்று எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வாயுமண்டலம் இருக்க வேண்டும். அப்போது அதன் மூலம் சகஜமாகவே சகியோகி சகஜ யோகியாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு சேவை செய்து கொண்டே இருங்கள். ஆனால் கூடவே சாதனையின் தபஸ்யாவின் வாயுமண்டலமும் அவசியமாக இருக்கிறது. அதாவது சேவையை நிறுத்தி நீங்க தவம் செய்யுங்கன்னு சொல்லல. சேவை அது பாட்டுக்கு செய்துட்டே இருங்க. ஆனால் சஹயோகிகளை நீங்க சகஜ யோகிகளாக ஆக்கணும் அப்படின்னா அதற்கு தபஸ்யாவின் வாயுமண்டலமும் வேணும் அப்படின்றார். இப்பொழுது நாலா புறங்களிலும் சக்திசாலியான தவம் செய்ய வேண்டும். யார் தவம் செய்வதற்கு, மனசா சேவை செய்வதற்கு நிமித்தமாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் அந்த மாதிரியான சக்திசாலியான சேவையை இப்பொழுது தபஸ்யா மூலம் செய்ய வேண்டும். இப்பொழுது மனசா சேவை, அதாவது எண்ணத்தின் மூலமாக சேவை செய்ய வேண்டும். மனசா சேவையின் மூலமாக டச்சிங் ஆக வேண்டும். அதாவது இப்ப ஞானம் வாய் மூலமா சொல்லி புரிய வைக்கிறோம். அதை நீங்க மனசா சேவையின் மூலமாகவே செய்யணும். எண்ணத்தின் மூலமாகவே அந்த டச்சிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்றார். இப்பொழுது அதனுடைய அவசியம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நம்ம வாய் மூலமா ஞானம் சொல்லிட்டே இருக்க முடியும்? அதனால ஃபாஸ்டா சேவை செய்யணும் அப்படின்னா தவம் செய்யுங்க, மனசா சேவை செய்யுங்க. அதன் மூலமா நிறைய ஆத்மாக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு வருவாங்க அப்படின்றார். நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நிரந்தரமான நிலை மற்றும் சக்திசாலியான வாயுமண்டலத்தின் அவசியம் இருக்கிறது. தந்தைக்கு சமமாக வேண்டுமென்றால் முதலில் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை தாரணை செய்யுங்கள். இதைதான் இறுதி வரை பிரம்மா பாபாவின் விசேஷ தன்மையாக பார்த்தீர்கள். அதாவது சாதனங்கள் அல்லது வசதிகள் மீதும் பற்றுதல் இருக்கவில்லை, குழந்தைகள் மீதும் பற்று இருக்கவில்லை. அனைத்தின் மீதும் வைராகிய உள்ளுணர்வு இருந்தது. அதாவது பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு நல்லா உருவாக்குனார். தாதிமார்களை தயார் பண்ணாங்க. தாதிமார்கள் மீது நல்ல ஆன்மீக அன்பு இருந்தது. ஆனா அதே நேரத்துல பற்றற்றவராக இருந்தார். அதனால கடைசியில ஒரு செகண்ட்ல அவ்வியக்தா ஆனார். நம்ம போறோமே, இது எப்படி நடக்குமோ, யார் எப்படி நடத்துவாங்களோ, என்ன ஆகுமோ அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அனைத்தின் மீதும் பற்றற்றவராக இருந்தார். அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்றார். ஆக இன்றைய தினம் தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற பாடத்தை உறுதியாக்குங்கள். பிரம்மா தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற திட நிச்சயம் அவசியம் முன்னேறி செல்ல வைக்கும். நல்லது. இன்று எந்த விஷயத்தை அடிக்கோடிட்டீர்கள்? எல்லையற்ற வைராக்கியம். இப்பொழுது ஆத்மாக்களை ஆசைகளிலிருந்து காப்பாற்றுங்கள். பாவம் மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் பிரச்சனைகளோடு தொந்தரவுகளில் இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது இரக்கமனம் உடையவர் ஆகுங்கள்.
இரக்கத்தின் அலையை எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலமாக பரப்புங்கள். இப்பொழுது அனைவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பரந்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்து கொண்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டி கொடுங்கள். எண்ண அலைகளை பரப்புங்கள். பரப்ப முடியும் அல்லவா? இப்பொழுது பரந்தாமத்தில் தந்தையுடன் அமர்ந்து விடுங்கள். அங்கிருந்து இந்த எல்லையற்ற இரக்கத்தின் வாயு மண்டலத்தை பரப்புங்கள். பாப் தாதா ட்ரில் செய்வித்தார். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து சிநேகம் நிறைந்த குழந்தைகளுக்கு, சாதனை செய்யக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, பாப் தாதாவிற்கு முழு நாளிலும் மிகவும் அன்பான இனிமையான இதயத்தின் பாடலை பாடக்கூடிய, ஆன்மீக உரையாடலை செய்யக்கூடிய, சக்திகளின் குணங்களின் வர்தானங்களினால் பையை நிரப்பிக் கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு, பாப் தாதாவிற்கு அனைவருடைய பாடல், குஷியின் பாடல், அன்பின் பாடல், ஆன்மீக போதையின் பாடல், மிகவும் இனிமையான விஷயங்கள், இதயத்தை தொடக்கூடியவை சொன்னீர்கள். மேலும் பாப் தாதாவும் கேட்பதிலும் சந்திப்பதிலும் அன்பில் மூழ்கி இருந்தார். இதுபோல் உள்ளபூர்வமான உண்மையான உள்ளத்தின் ஓசையை கூறக்கூடிய குழந்தைகள் மகானாக இருக்கிறார்கள். மேலும் சதா மகானாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மிகவும் இனிமையான குழந்தைகளுக்கு சதா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை கடைபிடிக்கக்கூடிய நிச்சய புத்தியுடைய குழந்தைகளுக்கு பாப் தாதா ஒன்றிற்கு பல கோடி மடங்கு சிநேகத்தை கைமாறாக கொடுக்கிறார். திலாராமின் இதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். யார் வெளியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் பாப் தாதா தூரத்தில் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை. அனைத்து குழந்தைகளையும் நேருக்கு நேராக பார்த்து அன்பு நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் நினைவு பரிசுகளுக்கும் கடிதங்களுக்கும் கைமாறு செய்கிறார். சதா பறக்கும் கலையில் பறக்கும் குழந்தைகள், செழிப்புடன் இருக்கிறீர்கள், சதா இருப்பீர்கள். நல்லது. வரதானம்: உயர்ந்த எண்ணத்தின் சக்தி மூலமாக சித்திகளை அடையக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளாகிய உங்களுடைய எண்ணத்தில் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால், எந்த நேரத்தில் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்ய முடியும், மேலும் செய்விக்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய சங்கல்பம் சதா சுபமானதாக, உயர்ந்ததாக, மேலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உயர்ந்த எண்ணம், நன்மை செய்யக்கூடிய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது அவசியம் சித்தி அடையும். அதாவது உங்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருந்தது என்றால், அல்லது நன்மைக்கான எண்ணமாக இருந்தது என்றால் கண்டிப்பா அது நடந்தே தீரும். நீங்க நினைச்சீங்கன்னா அது நடந்துடும். அதுக்கு தான் பேரு சித்தி. மனம் சதா ஒருமுகமாகி இருக்கும். அதாவது ஒரு இடத்தில், அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கும், அலையாது. ஆகையால் எப்பொழுது வேண்டுமோ எங்கே வேண்டுமோ அங்கு மனதை நிலைநிறுத்த முடியும். இதனால் இயல்பாகவே சித்தி ஸ்வரூபராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: சூழ்நிலைகளின் அலைச்சல்களின் பிரபாவத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் விதேகி நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அதாவது தேகத்தில் இருந்து விடுபடுவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: சக்கரவர்த்தி என்றால் சதா நிச்சயம் மற்றும் போதையில் நிலைத்திருப்பவர்கள். ஏனென்றால் நிச்சயம் வெற்றியாளர்களாக ஆக்குகிறது. மேலும் ஆன்மீக போதை
குஷியில் சதா உயரத்தில் பறக்க வைக்கிறது. ஆக கவலையற்ற சக்கரவர்த்திகள் அல்லவா? ஏதாவது கவலை இருக்கிறதா என்ன? சேவை எப்படி அதிகரிக்கும்? நல்ல நல்ல மாணவர்கள் எப்போ வருவார்கள் தெரியவில்லையே, எதுவரை சேவை செய்ய வேண்டி இருக்கிறது என்று யோசிப்பதில்லை தானே? யோசிக்காதவர்கள் ஆகங்கள். புத்தியை ஃப்ரீயாக வைத்திருந்தீர்கள் என்றால் பாபாவின் சக்தி உதவியின் ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். காணும் காட்சிகள் காலப்போக்கினில் சுவடு இன்றி போகும். நீரின் மீது காற்றின் குமிழாய் வாழும் வாழ்க்கையாகும். தியானம் செய்திடும் உள்ளங்களே, தியானம் செய்திடும் உள்ளங்களே தூய்மையாகுமே. பாபாவின் நினைவு நம்மை சேர்க்குமே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். முழு முதற் கடவுளை முறையாய் நினைத்திடுவோம். புண்ணிய கணக்கை முயன்றே சேர்த்திடுவோம். காலம் கடத்த வேண்டாம், இனியும் காலம் கடத்த வேண்டாம்.